फड़ो इसी दादी मेरा 3 महीनों तक इन्फेक्शन आने से भी छूट जाएगी सामने कुछ होगी वो तुम्हारा ही था दादी मेरी नो अब किसी को ये सभी व्यापारी भाई ध्यान दें, सभी आम लोगों से भी ये अपील है कि जिन लोगों की उम्र 45 वर्ष है और उन लोगों ने वैक्सीनेशन नहीं कराया है, ऐसे लोगों को उनके व्यापारिक प्रतिष्ठान पर नहीं बैठने दिया जाएगा। ऐसे आम लोग जिन्होंने 45 वर्ष उम्र है उससे ऊपर है, वैक्सीनेशन नहीं कराया, उनके घर से निकलने की अनुमति नहीं होगी। வணக்கம். நீங்க உயிர் பிழைக்க வேண்டுமா பிழைக்க கூடாதா, உயிர் வாழ வேண்டுமா வாழக்கூடாதா, இது போன்ற கேள்வியை கேட்கும்போது உங்களுடைய பதில் விதியாக இருக்கும். அதாவது விதி மீது அனைத்து பதிலையுமே போட்டு விடுவீர்கள். விதி இருந்தால் பிழைத்து விடுவேன், விதி இல்லை என்றால் மரணம் நிச்சயம் என்று. இந்த பதிலை எந்த அளவில் ஏற்றுக்கொள்ளலாம்? ஒரு சில விஷயங்களில் ஒரு சில இடங்களில் இதை ஏற்றுக்கொண்டாலும் பல இடங்களில் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது நியாயமற்ற ஒரு பதிலாக இருக்கும். காரணம், உங்களுடைய உயிர் பிழைப்பதற்கும் பிழைக்காமல் போவதற்கும் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய 3 இடங்கள்: மருத்துவர், மருத்துவமனை, இந்த அனைத்தையுமே இயக்கக்கூடிய பார்மாசூட்டிக்கல் கம்பெனிகள், அதாவது மருந்தை தயாரிக்கக்கூடிய அந்த கம்பெனிகள். எந்த விலையாக இருந்தாலும் இந்த மருந்தை போட்டால் நீங்கள் உயிர் பிழைத்து விடுவீர்கள் என்று கூறினாலே போதும், எத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்தும் அந்த மருந்தை நீங்கள் வாங்கி அந்த பேஷண்ட்டுக்கு செலுத்தி விடுவீர்கள். அதாவது ஒரு நபர் முடியாமல் இருப்பதை எப்படி பணமாக்குவது என்பதுதான் இந்த பார்மாசூட்டிக்கல் கம்பெனிகள் எடுத்துக்காட்டி வருகிறது. உதாரணத்திற்கு, ஓமிக்ரான் வைரஸ் வந்த உடனேயே திடீர் என்று ஒரு சில விஷயங்களும் மாறத் தொடங்கியது. அதாவது பூஸ்டர் டோஸ்கள், வேக்சினேஷனுடைய அதிகரிப்பு, ஒவ்வொரு நபரையும் பிடித்து மடக்கி போட்டு அவர்களை எப்படி இந்த வேக்சினேஷனை குத்தி வருகிறார்கள் என்று மட்டும் பாருங்கள். வரும் காலகட்டத்தில் பூஸ்டர் என்கிற விஷயம் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறி இருக்கிறது. வருடம் நீங்க இந்த பூஸ்டர் டோசஸ்களை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த விஷயத்தை யார் உங்களுக்கு எடுத்துக்காட்டி வருவது? பார்மாசூட்டிக்கல் கம்பெனிகள். யார் வழியாக? ஒவ்வொரு அரசாங்கம் வழியாக. அரசாங்கம் கூறுவது, இந்த பூஸ்டர் டோஸ்களை, அதாவது இந்த வேக்சினேஷன்ஸ்களை போட்டுக்கொண்டீர்கள்னா உங்களுக்கு கொரோனா தொற்று வராது, வந்தால் கூட நீங்க உயிர் பிழைத்து விடுவீர்கள். இதற்கான ஆய்விற்கான அந்த காகிதம் எங்க என்று நீங்க கேட்டீர்களா? இந்த ஆய்விற்கான ரிசல்ட் எங்க என்று ஒரு அரசியல்வாதியாவது ஒரு அரசாங்கமாவது உங்களிடம் வந்து எடுத்து காட்டினார்களா? ஊசியை மட்டும் குத்திக் கொள்ளுங்கள், நீங்க உயிர் பிழைத்து விடுவீர்கள். இந்த விஷயத்தை நீங்க மிகவும் ஆழமாக பார்க்க வேண்டும். எந்த அளவில் பார்மாசூட்டிக்கல் கம்பெனிகள் உலகத்திற்கு முன் ஒரு மிகப்பெரிய பிளாக்மெயிலராக நிகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவில் இந்த பார்மாசூட்டிக்கல் கம்பெனிகள் உங்களுடைய உயிருக்கான அந்த பேரத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அதுவும் உங்களிடமே நேரடியாக. அரசாங்கத்தை பிளாக்மெயில் செய்து வருகிறார்கள், உங்களை பிளாக்மெயில் செய்து வருகிறார்கள். அதாவது முடியாமல் இருக்கக்கூடிய நபர்களை எப்படி பணமாக மாற்றுவது என்பதை தான் இந்த நபர்கள் ஒரு பிசினஸ் மாடலாக எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள். முக்கியமாக கோவிட் காலகட்டத்தில் இந்த விஷயத்தை இன்னும் ஆழமாக நீங்க பார்த்தீர்கள்னா, ஒவ்வொரு அரசாங்கத்தை வைத்து WHO கூறுவது அல்ல அரசாங்கமே எடுத்துக்காட்டுவது, கொரோனா வேக்சின் கட்டாயம் அல்ல, உங்களுக்கு இஷ்டம் இல்லை என்றால் நீங்க போட்டுக்கொள்ள தேவையில்லை என்றுதான் கூறி வருகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு அரசாங்கமும் இன்னொரு பக்கத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பாருங்கள். கோவிட் வேக்சினேஷன் போட்டால் மட்டும்தான் நீங்க பயணிக்கலாம், ஃப்ளைட்டில் ஏறலாம், ட்ரெயினில் ஏறலாம், பஸ்ஸை பிடிக்கலாம். வேக்சினேஷன் போட்டுக்கொண்டால் மட்டும்தான் நீங்க மாலிற்கு செல்லலாம், படம் பார்க்கலாம், தியேட்டருக்கு செல்லலாம். வேக்சினேஷன் போட்டுக்கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு அரசாங்கத்தின் சலுகைகள் கிடைக்கும், அல்ல என்றால் கிடைக்காது. உதாரணத்திற்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 வேக்சினேஷனும் போட்டுக்கொண்ட நபர்கள் மட்டும்தான் சென்னையில் ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை பயணிக்கலாம் சபர்பன் ரயில்வேவில். இல்லை என்றால் அந்த வேக்சினேஷன் சர்டிபிகேட் இல்லை என்றால் நீங்க பயணிக்க முடியாது. இது போன்ற கட்டாயங்களை திணித்து
எந்த அளவில் நீங்க வேக்சினேஷனை போட்டுக்கொண்டால் மட்டும்தான் உங்களால் இந்த இடத்தில் வாழ முடியும் என்கிற அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் யார்? இது போன்ற சட்டங்களை திணிக்கக்கூடிய நபர்கள் யார்? இவர்கள் தான் பார்மாசூட்டிக்கல் கம்பெனிகள். தன்னுடைய கண்டிஷன்ஸ்கள், தன்னுடைய சட்டங்களை அரசாங்கத்தின் வழியாக திணித்து நீங்க இந்த மருந்தை சாப்பிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்கிற ஒரு பிம்பத்தை கிரியேட் செய்து உங்களை கட்டாயப்படுத்தி இந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ள சொல்லி வருகிறார்கள். இது கோவிட் கேசஸில் மட்டுமல்ல, இது போன்ற எத்தனையோ கதைகள் உலக நாடுகளில் நடந்து வந்திருக்கிறது. பார்மாசூட்டிக்கல் கம்பெனிகள் எப்படி உங்களை ஏமாற்றி வருகிறார்கள், எப்படி தன்னுடைய மருந்துகளை உங்கள் மீது திணித்து வருகிறார்கள் என்று நீங்க இந்த பதிவில் பாருங்கள். ஒரு சில கதைகளை எடுத்து வந்திருக்கிறேன் உங்களுக்காக, பாருங்கள். பாம்பே ஹைகோர்ட்டில் ஒரு PIL போடப்பட்டது. எதற்காக? வேக்சினேஷன் கட்டாயம். ஒரு நபருக்கு அந்த வேக்சினேஷனில் எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் இல்லை என்றால் எதற்காக அவரை கட்டாயப்படுத்தி வருகிறீர்கள்? இதற்காக பாம்பே ஹைகோர்ட்டில் மகாராஷ்டிரா அரசாங்கம் கொடுத்த பதில், மகாராஷ்டிராவின் சீஃப் செக்ரட்டரி தேவஷிஷ் சக்கரவர்த்தி கொடுத்த பதில், வேக்சினேஷனை போட்டுக்கொண்ட நபர்கள், போடாத நபர்கள் அனைவருமே கலந்து கொண்டால் இந்த கொரோனா வைரஸ் பரவிவிடும், யாரையுமே காப்பாற்ற முடியாது, இந்த கேசஸ்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாது. ஒரு பக்கத்தில் இதை ஏற்றுக்கொண்டாலும் இன்னொரு பக்கத்தில் எப்படி இந்த வேக்சினேஷனை போட்டுக்கொண்டால் அவருக்கு கொரோனா தொற்று வராது என்று நீங்க அந்த அப்ரூவலை கொடுத்து வருகிறீர்கள். எந்த விதமான அப்ரூவலும் கிடையாது, எந்த விதமான ரிப்போர்ட்டும் கிடையாது. இதே முறையில் நீங்க பார்த்தீர்கள்னா இந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட் வரை போனது. சுப்ரீம் கோர்ட்டில் ஊனமற்ற நபர்களுக்கு அவர்களுடைய வீட்டிற்கே சென்று இந்த வேக்சினேஷனை போடுங்கள் என்று ஒரு NGO இந்த வழக்கை தொடங்கினார். இதற்கு அரசாங்கமே கொடுத்த பதில், no person can be forcefully vaccinated without consent, hasn't made carrying vaccination certificate mandatory for any purpose, center tells Supreme Court. யாரையுமே கட்டாயப்படுத்த முடியாது. வேக்சினேஷன் சர்டிபிகேட் இல்லை என்றால் அவருக்கு இந்த உரிமை வழங்கக்கூடாது என்று எங்கேயுமே நாங்க கூற முடியாது. இதை எஃபிடேவிட் வடிவமாக மத்திய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் சப்மிட் செய்திருக்கிறது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தை இதற்கு மேல் நீங்க புரிந்து கொள்ளுங்கள். அரசாங்கம் கூறிய விஷயம் யாரையுமே ஃபோர்ஸ் செய்யக்கூடாது. இதைத்தான் WHO கூறி வருகிறது. இதைத்தான் கோவின் வெப்சைட்டிலும் எழுதி வந்திருக்கிறார்கள். அதாவது வேக்சினேஷன் கட்டாயம் அல்ல, உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்க போட்டுக்கொள்ளலாம், இஷ்டம் இல்லை என்றால் நீங்க போட தேவையில்லை. இதே விஷயத்தை இன்னொரு இடத்தில் நீங்க பார்க்க வேண்டும். மேகாலயா ஹைகோர்ட் கொடுத்த ஒரு பதில், ஃபோர்ஸ்ட் வேக்சினேஷன் வயலேட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஒரு நபரை கட்டாயப்படுத்தி அவரை மடக்கி பிடித்து ஊசியை குத்துவது அவருடைய அடிப்படை உரிமைக்கு மீறிய விஷயம் என்று மேகாலயாவுடைய ஹைகோர்ட் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட். ஆனால் உண்மையிலேயே என்ன நடக்கிறது என்று இந்த 2 வீடியோக்களை வைத்து நீங்க பார்த்து கொள்ளுங்கள். ஒரு விவசாயியை எப்படி மடக்கி அந்த வேக்சினேஷனை குத்தி வருகிறார்கள் என்று பாருங்கள். இந்த வீடியோவை பாருங்கள். दादी मेरा 3 महीनों तो इंजेक्शन आने सुई भी टूट जाएगी, सामने कुछ होगी वो जुम्मेवार ही था, वो जुम्मेवार है ना, सामने कुछ होगी वो जुम्मेवार लगन इंजेक्शन सुई टूट जाएगी, पीछे मर जाएगी, सुई टूट जाएगी दादी मेरी अब कुछ नहीं, 2 मिनट रुकिए। क्या करना पड़ेगा जोर से वहाँ पकड़ो सीधी அடுத்த வீடியோ மகாராஷ்டிராவில் இருந்து வெளிவந்த வீடியோ. போலீசார்கள் மைக்கை பிடித்து அங்கிருந்த வியாபாரிகளுக்கு இந்த அறிக்கையை கொடுக்கிறார்கள்.
நீங்க வேக்சினேஷன் போடவில்லை என்றால் யாரையுமே இந்த மார்க்கெட்டில் நாங்க அனுமதிக்க மாட்டோம். வேக்சினேஷனை போட்டுக்கொண்டால் மட்டும்தான் உங்களுடைய கடையையே நீங்க திறக்க முடியும் என்று அந்த அறிக்கை. அதற்கான வீடியோவை பாருங்கள். ये सभी व्यापारी भाई ध्यान दें, सभी आम लोगों से भी अपील है कि जिन लोगों की उम्र 45 वर्ष है और उन लोगों ने वैक्सीनेशन नहीं कराया है, ऐसे लोगों को उनके व्यापारिक प्रतिष्ठान पर नहीं बैठने दिया जाएगा। ऐसे आम लोग जिन्होंने 45 वर्ष उम्र है या उससे ऊपर है, वैक्सीनेशन नहीं कराया, उनके घर से निकलने की अनुमति नहीं होगी। लॉकडाउन जैसे ही खत्म होगा आपको इन नियमों का पालन करना होगा। दुकानें केवल उन्हीं की खुलेंगी जिनकी उम्र 45 वर्ष और उससे ऊपर है और उन्होंने वैक्सीनेशन कराया है। यदि उस उम्र के व्यापारी हैं जो अपने व्यापारिक प्रतिष्ठान पर बैठते हैं और उन्होंने वैक्सीनेशन नहीं कराया है तो उसको उस व्यापारिक प्रतिष्ठान पर नहीं बैठने दिया जाएगा। ई रिक्शा वाले, ऑटो, बस ड्राइवर आदि या सार्वजनिक स्थानों पर जिन लोगों की उम्र 45 साल है उन्होंने वैक्सीनेशन नहीं कराया है। எப்படி சாத்தியம் என்று பாருங்கள். மத்திய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டிடம் போய் வேக்சினேஷன் கட்டாயம் இல்லை, இது உங்களுடைய சொந்த விருப்பம் என்று கூறியிருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் மடக்கி பிடித்து ஒரு நபரை ஊசி குத்துவதும் இந்த அரசாங்கம் தான். இன்னொரு பக்கம் போலீசார்களை முன்னிறுத்தி வேக்சினேஷனை போட்டுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு அந்த அடிப்படை உரிமை கூட கிடைக்காது என்று எடுத்துக்காட்டுவதும் இந்த அரசாங்கம் தான். யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது, எதற்காக இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்கள், எதற்காக இந்த கட்டாயங்கள், இதை நீங்க புரிந்து கொள்வதற்காக ஒரு சில விஷயங்களை நீங்க கவனமாக பார்க்க வேண்டும். உலக நாடுகளில் எப்படி பார்மசூட்டிக்கல் கம்பெனிகள் தன்னுடைய கண்டிஷன்ஸ்களை உங்கள் மீது திணிக்க தொடங்கிவிட்டார்கள் என்று, எப்படி அவர்கள் நீங்க உயிர் வாழ வேண்டுமா வாழக்கூடாதா என்கிற அந்த முடிவை எடுத்து வருகிறார்கள். அமெரிக்காவில் ஒரு நபர் பெயர் மார்டின் ஷெக்ரேலி. அமெரிக்காவில் மிகவும் வெறுக்கப்பட்ட ஒரு நபர். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை நீங்க கேளுங்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் டெராப்ரிம் என்கிற ஒரு மாத்திரை, பெயின் கில்லர். இந்த மாத்திரைக்கான லைசென்ஸ், மேனுஃபேக்சரிங் லைசென்ஸ் இந்த நபர் வாங்கியிருந்தார். இந்த லைசென்ஸை வாங்கியவுடன் இவருடைய ப்ரொடக்ஷனில், இவருடைய கம்பெனியில் இந்த மாத்திரை தயாரிக்கப்பட்டது. இவர் கையில் இந்த லைசென்ஸ் வருவதற்கு முன் இந்த மாத்திரையுடைய விலை வெறும் $13.50, $13.50. இந்திய பண மதிப்புப்படி 1006 ரூபாய், கிட்டத்தட்ட 1000 ரூபாய். ஆனால் இந்த நபர் இந்த மேனுஃபேக்சரிங் லைசென்ஸ் இவர் கையில் போன உடனேயே இந்த மாத்திரைக்கான விலையை 5000 மடங்கு அதிகரித்து விட்டார். வெறும் $13.50 விற்கப்பட்ட இந்த மாத்திரை திடீர் என்று $750 உயர்ந்து விட்டது. 1000 ரூபாயிலிருந்து உயர்ந்து 55,000க்கும் மேல இந்த மாத்திரையுடைய விலை அதிகரித்து விட்டது. இந்த மாத்திரை எதையெல்லாம் குணப்படுத்தும் என்று பாருங்கள். HIV போன்ற நோயை, மலேரியா போன்ற நோயை குணப்படுத்துவதற்காக டெராப்ரிம் என்கிற இந்த மாத்திரை மிக முக்கியமாக இருந்திருக்கிறது. இதற்கான லைசன்ஸை வாங்கி இந்த நபர் 5000 மடங்கு அதிகரித்து அந்த மாத்திரையை வித்திருக்கிறார். அதற்கான லாபத்தை தன் பக்கம் திருப்பி இருக்கிறார். இந்த விஷயம் வெளிவந்தவுடன் அங்க இருந்த பேஷண்ட்ஸ், அதாவது முடியாமல் இருக்கக்கூடிய நபர்கள், டாக்டர்ஸ், லா மேக்கர்ஸ்கள் அனைவருமே ப்ரொடெஸ்ட் செய்திருக்கிறார்கள். இந்த நபர் எந்த விதமான கேள்விக்கான எந்த பதிலும் கொடுக்கவில்லை, வெறும் பணத்தை மட்டும் சம்பாதித்துக் கொண்டிருந்தார். கடைசியில் இந்த விஷயம் வழக்காக மாறிய பெண் எந்த அளவில் இவருடைய ஆட்டிடியூட் இருக்கிறது என்று அந்த வீடியோ காட்சியை நீங்களே பார்த்து விடுங்கள். பார்மாசூட்டிக்கல் கம்பெனி உங்களுடைய சூழ்நிலையை எப்படி பணமாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்களே பாருங்கள். I truly believe. Are you listening? Yes. Thank you. கடைசியில் இந்த நபர் மீது போடப்பட்ட வழக்கில் இவருக்கு 7 வருட சிறை தண்டனை மற்றும் $40 மில்லியன் ஃபைனும் போடப்பட்டது. இந்திய பண மதிப்புப்படி கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் ஃபைனாக கட்டினார் இந்த நபர். ஆனால் கூட இவரிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, எதற்காக இந்த அளவில் நீங்க இந்த மாத்திரைக்கான விலையை உயர்த்தினீர்கள் என்று.
என்னை விற்றிருந்தால் $750 மட்டுமல்ல, எத்தனையோ $1000 இதை மாற்றியிருப்பேன். அதற்கு முன் என் மீது இந்த வழக்கு போடப்பட்டது. என்னை சிறையில் அடைத்து விட்டார்கள். எனக்கு ஒரு சில இடங்களிலிருந்து ஃபைனான்சர்ஸ்கள் கிடைத்தார்கள். அவர்கள் எனக்கு பணத்தை கொடுத்தார்கள், பணத்தை பெருக்குவதற்காக. நான் ஒரு ஃபண்ட்ஸ் மேனேஜர். என்னுடைய நோக்கம், என்னுடைய வேலை, என்னுடைய அடிப்படை வேலையே பணத்தை இரட்டை மடங்காக்குவது. என்னுடைய ஃபைனான்சர்ஸ்களுக்கு அதிக லாபத்தை தேடிக் கொடுப்பது தான் என்னுடைய வேலை. அதனால் இது போன்ற வேலையை நான் பார்த்து கொண்டிருப்பேன். எனக்கு எந்த விதமான அச்சமும் அல்ல, எந்த விதமான வருத்தமும் அல்ல. ஒரு நபருடைய சூழ்நிலையை பயன்படுத்தி, அவருடைய நோயை பயன்படுத்தி பணமாக்குவது இவருடைய வேலையாக இருக்குது. அதை அவர் தைரியமாக வெளிவந்து பேசியிருக்கிறார், எடுத்துக்காட்டியிருக்கிறார். இதுதான் இந்த சிஸ்டம். பார்மசூட்டிக்கல் கம்பெனியுடைய சிஸ்டத்தை நீங்க பாருங்கள். ஒரு மருந்திற்கான மொனோப்பலியை வாங்கினாலே போதும், அதற்கான லைசன்ஸை வாங்கினாலே போதும், எந்த ரூபாயை, எந்த விலையை நீங்க நிர்ணயித்தாலும் மக்கள் அதை வாங்குவார்கள் என்கிற அந்த நம்பிக்கை. எப்படி இந்த விஷயம் செயல்படுகிறது என்று பாருங்கள். கோவிடின் 2ஆம் அலையும் போது பிளாக் மார்க்கெட் எந்த அளவில் அதிகரித்தது என்று கொஞ்சமாக சிந்தித்து பாருங்கள். ஆக்சிஜன் சிலிண்டர் வெறும் 500 to 800 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் சிலிண்டரை 30,000 to 1,00,000 ரூபாய் வரை கொடுத்து வாங்கினார்கள். ஆம்புலன்ஸ் ஒரு 100 கிலோமீட்டருக்கு 10,000 to 1,00,000 ரூபாய் எழுதி வாங்கினார்கள். பெட் விற்கப்பட்டது. ஒரு சாதாரண ஜுர மாத்திரைக்காக லட்சக்கணக்கான பணத்தை கட்டினார்கள். இதை அனைத்தையுமே தாண்டி ரெமெடிவைசர் என்கிற ஆன்டி ட்ரக், இந்த ட்ரக்கிற்கான உண்மையான விலை வெறும் 1,300 ரூபாய். ஆனால் கோவிட் காலகட்டத்தில் 2.5 லட்சம் ரூபாய் வரை இந்த மருந்து விற்கப்பட்டது, கிடைக்கவில்லை. பிளாக் மார்க்கெட் எந்த அளவில் உங்களுடைய உயிருக்கான விலை பேசி வந்தது என்று பாருங்கள். இந்த விஷயத்தை நீங்க பார்க்கும்போது உங்களால் புரிந்து கொள்ள முடியும் எந்த அளவில் உங்களுடைய உயிருக்கான உத்தரவாதம் விதி அல்ல, பார்மசூட்டிக்கல் கம்பெனி, மருத்துவர்கள், மருத்துவமனையை நடத்தி கொண்டிருக்கும் கார்ப்பரேட்ஸ்கள் கையில் போய்விட்டது என்று. அரசாங்கம் எதற்காக இவர்கள் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுப்பதில்லை. அரசியல்வாதிகள் எதற்காக இதை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதல்ல. எதற்காக அவர்களை பார்த்து யாருமே கேள்வி கேட்பதில்லை என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இதற்கு மேல் இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்க வேண்டும். எந்த அளவில் இந்த ஹை ப்ராஃபிட் மார்ஜின் கேம் இந்த நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது என்று. ஓமிக்ரான் வேரியன்ட் வெளிவந்தவுடன் இன்னொரு ட்ரீட்மெண்ட்டும் வெளிவந்திருக்கிறது, அதாவது மோனோக்ளோனல் ஆன்டிபாடி ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட்டிற்கான விலையை நீங்க கொஞ்சம் பாருங்கள். 120 mg கொண்ட இந்த ஆன்டி டோஸ் 98,000 to 1,06,000 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இதற்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்கள் கொடுக்கக்கூடிய பதில் எங்களுக்கு, அதாவது பார்மசூட்டிக்கல் கம்பெனிகள் எங்களுக்கு கொடுப்பதே 2 டோசஸ்கள் கிட்டத்தட்ட 1,06,000 ரூபாய். அதை எப்படி நாங்கள் குறைந்த விலைக்கு போட முடியும் என்று. அப்படி நாங்கள் ஒரு டோஸ் மட்டும் வாங்கினோம் என்றால் அது கிட்டத்தட்ட 60,000 to 65,000 ரூபாய் வரை எங்களுக்கு வருகிறது. குறைஞ்சபட்சம் 75,000 ரூபாயாவது நாங்கள் வாங்கினால்தான் இந்த வேக்சினேஷனை, இந்த ஆன்டிடோஸை எங்களால் செலுத்த முடியும். உண்மையிலே நீங்க பார்த்தீர்கள்னா இந்த மருந்தை வைத்து ஒவ்வொரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் கிட்டத்தட்ட 20 to 30 நபர்களுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த வேக்சினேஷனை, இந்த மருந்தை செலுத்தி வருகிறார்கள். இதை வைத்து மட்டும் ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு மருத்துவமனை சாதாரணமாக 1 கோடி ரூபாய் வரை சம்பாதித்து வருகிறார்கள். இந்த ஆன்டிடோஸ் செயல்படுமா செயல்படாத, இதற்கான ரிசல்ட் என்னவென்று யாருமே சிந்திப்பதில்லை. பணம் இருந்தால் போதும். ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனி இந்த மருந்தை நாங்கள் வெளிவிட்டிருக்கிறோம், இதை நீங்க வாங்கினீர்களா, இதை நீங்க போட்டுக்கொண்டீர்களா, நீங்க உயிர் பிழைத்து விடுவீர்கள் என்று கூறினால் மட்டுமே போதும். உங்களுடைய உயிருக்கான பேரத்தை பேசி வருகிறார்கள். உங்களுடைய உயிருக்கான விலை 1 லட்சமோ 2 லட்சமோ 5 லட்சமோ நீங்க கொடுக்க தயாராகி விடுகிறீர்கள். கேள்வி கேட்க மாட்டோம். இதே இன்னொரு ஆங்கிளில் நீங்க பாருங்கள், எந்த அளவில் கம்பெனிகள், பார்மசூட்டிக்கல் கம்பெனிகள் அரசாங்கத்தை கூட பிளாக்மெயில் செய்ய தொடங்கிவிட்டார்கள். தன்னுடைய கண்டிஷன் முறைப்படியில் நீங்க நடக்க வேண்டும் என்கிற அந்த விதிமுறைகளை திணிக்க தொடங்கிவிட்டார்கள். இந்தியாவில் 2 விதமான வேக்சினேஷன் வெளிவந்தது, கோவேக்ஸ் மற்றும் கோவிஷீல்டு. சீரம் இன்ஸ்டிடியூஷன் தயாரித்த கோவிஷீல்டு, கோவேக்ஸ் தயாரித்த பாரத் பயோடெக்.
ஆரம்ப காலகட்டத்தில் மத்திய அரசாங்கம் இலவசமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபருக்குமே நாங்கள் வேக்சினேஷனை கொடுக்கிறோம் என்று கூறினார்கள். ஆனால் ஒரு மாதத்திற்கு பின் ஸ்டேட் கவர்மெண்ட்கள் நீங்களே நேரடியாக இந்த கம்பெனிகளிடமிருந்து வேக்சின்களை வாங்கிக் கொள்ளலாம், உங்களுடைய மக்களுக்கு நீங்களே போட்டுவிடலாம் என்று அந்த அறிக்கையை வெளிவிட்டார்கள். வெறும் 150 ரூபாய்க்கு மத்திய அரசாங்கத்திற்கு விற்று கொண்டிருந்த இந்த கம்பெனிகள் திடீர் என்று 600 ரூபாய் கொடுத்தால் மட்டும்தான் ஸ்டேட் கவர்மெண்ட்களுக்கு நாங்கள் கொடுப்போம் என்று அந்த கட்டாயத்தை முன்னிறுத்தினார்கள். எதுவுமே வழி இல்லாமல் மாநில அரசாங்கங்கள் அதை வாங்கினார்கள். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்களில் போய் மக்கள் 1200 1800 ரூபாய் கொடுத்து இதே வேக்சினேஷன்களை போட்டுக்கொண்டார்கள். வெறும் 150 ரூபாய்க்கு அரசாங்கத்திடம் விற்று கொண்டிருந்த இந்த கம்பெனிகள் திடீர் என்று எப்படி லாபத்தை பார்த்தார்கள் என்றிருப்பார்கள். ஆனால் இவர்கள் மீது எந்த விதமான வழக்கும் போடப்படவில்லை. யாருமே இவர்களை பார்த்து எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை. லாபம் 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 மட்டும்தான் இவர்களுக்கு தென்படுகிறதே ஒழிய மக்கள் இவர்களுக்கு எந்த விதத்திலையுமே முக்கியம் அல்ல. இந்த விஷயத்தை இன்னொரு வழக்கை வைத்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவிலிருந்து வெளிவந்த இந்த வழக்கு ஓபியோய்டு வழக்கு இந்த அளவில் பேசப்பட்டது என்று பாருங்கள். இந்த அளவில் இந்த கம்பெனிக்கு பணம் சம்பாதித்து கொடுத்தது இந்த ஒரே ஒரு மெடிசன். ஒபியோய்டு என்றால் ஒரு பெயின் கில்லர், உங்களுடைய உடல் வலிக்கான இந்த மாத்திரை. ஆனால் இதற்கான இன்னொரு அர்த்தம், ஹெரோயின் எந்த அளவில் உங்களை அடிமைப்படுத்துமோ, ட்ரக்ஸ் எந்த அளவில் உங்களை அடிமைப்படுத்துமோ, இந்த மாத்திரையும் அந்த அளவில் அடிமைப்படுத்தக்கூடிய அந்த தன்மை கொண்ட மாத்திரை. ஆரம்ப காலகட்டத்தில் அமெரிக்காவில் இருந்த டாக்டர்ஸ்கள் இதை சாதாரணமாக பிரிஸ்கிரைப் செய்ய மாட்டார்கள், இதை தடுப்பார்கள். மிகவும் சீரியஸான மிகவும் இக்கட்டான சிச்சுவேஷனில் மட்டும்தான் இந்த ஓபியாய்டு என்கிற மாத்திரை பிரிஸ்கிரைப் செய்யப்படும். ஆனால் 1990ஆம் ஆண்டு ஒரு பார்மாசூட்டிக்கல் கம்பெனி ஐடியாவுடன் வெளிவந்தது. ஒரு பிம்பத்தை கிரியேட் செய்ய தொடங்கினார்கள். ஓபியாய்டு ஒரு வித்தியாசமான மாத்திரை, எங்களுடைய காம்பினேஷனில் எந்த விதமான அடிமைத்தனமும் கிடைக்காது, நீங்க இந்த மாத்திரைக்கு அடிமையாக மாட்டீர்கள் என்று அந்த கம்பெனி கூற தொடங்கியது. ஆனால் இது முற்றிலும் பொய். ஆனால் கூட இந்த பொய்யை எந்த அளவில் இந்த கம்பெனி, இந்த நிர்வாகம் பரப்பியது என்று மட்டும் பாருங்கள். ஒட்டுமொத்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்கள், மருத்துவர்களிடம் இவர்களுடைய சேல்ஸ் டீம் அனுப்பப்பட்டது. அங்க போய் அவர்களுக்கு லஞ்சத்தை கொடுத்தாலோ அல்ல கன்வின்ஸ் செய்தோ எப்படியோ இந்த மாத்திரையை நீங்க பிரிஸ்கிரைப் செய்யும்படி அவர்கள் தூண்ட தொடங்கினார்கள். இதற்கான ரிசல்ட், அமெரிக்காவில் இருந்த எத்தனையோ டாக்டர்ஸ்கள் இதை பிரிஸ்கிரைப் செய்ய தொடங்கினார்கள். லட்சக்கணக்கான நபர்கள் இந்த மாத்திரைக்கு அடிமையுமாக தொடங்கினார்கள். இந்த பார்மாசூட்டிக்கல் கம்பெனியோடைய பெயர் பர்டியூ பார்மா. இவர்கள் தயாரித்த இந்த மெடிசன் ஆக்சிகன்டின். இந்த மாத்திரையை தான் ஒட்டுமொத்த அமெரிக்காவில் டாக்டர்ஸ் வழியாக இவர்கள் விற்க தொடங்கினார்கள். இந்த கம்பெனி செய்த செயலை மட்டும் பாருங்கள். 1997ஆம் ஆண்டு வெறும் 6,70,000 நபர்களுக்கு இந்த ஆக்சிகன்டேன் என்கிற மாத்திரை பிரிஸ்கிரைப் செய்யப்பட்டது. ஆனால் 5 வருடம் இவர்கள் செய்த பிரச்சாரத்தால் ஒட்டுமொத்த அமெரிக்காவில் 10 மடங்கு இதற்கான பிரிஸ்கிரிப்ஷன் அதிகரித்தது. 2002ஆம் ஆண்டு 6.2 மில்லியன், அதாவது 62 லட்சம் நபர்களுக்கு இந்த மாத்திரை பிரிஸ்கிரைப் செய்தார்கள். 10 மடங்கு அதிகரித்து விட்டது இந்த மாத்திரைக்கான யூசேஜ். இங்கே மட்டும் இந்த விஷயம் நிற்கவில்லை. இந்த மாத்திரையை மட்டும் வைத்து இந்த கம்பெனிக்கு கிடைத்த லாபத்தை பாருங்கள். 30 பில்லியன் அமெரிக்கன் டாலர், இந்திய பண மதிப்புப்படி கிட்டத்தட்ட 2.25 லட்சம் கோடி ரூபாய் இந்த கம்பெனி சம்பாதித்த அந்த பணம். இவர்களை தொடர்ந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன், டீவா பார்மாசூட்டிக்கல் கம்பெனி போன்ற மற்ற கம்பெனிகளும் இதே காம்பினேஷனை வைத்து மாத்திரைகளை தயாரிக்க தொடங்கினார்கள். இதற்கு பின் இன்னும் அதிக அளவில் இதற்கான பிரச்சாரம் வெளிவந்தது. இதனால் ஏற்பட்ட விளைவை கொஞ்சம் பாருங்கள். ஒட்டுமொத்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல டாக்டர்கள் இந்த மெடிசனை பிரிஸ்கிரைப் செய்ய தொடங்கினார்கள். அதாவது 255 மில்லியன் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதப்பட்டது. அதாவது 25,50,00,000 நபர்களுக்கு இந்த மாத்திரை பிரிஸ்கிரைப் செய்யப்பட்டது. இதனால் லட்சக்கணக்கான நபர்கள் அடிமையாகினார்கள் இந்த மாத்திரைக்கு. கிட்டத்தட்ட 4,53,300 நபர்கள் தன்னுடைய உயிரை இழந்தார்கள்.
1999ஆம் ஆண்டு 99,000 நபர்கள் இந்த மாத்திரை உடைய ஓவர் டோஸால் இறந்தார்கள். 2016ஆம் ஆண்டு வர இந்த எண்ணிக்கை 4,53,300 நபர்களாக உயர்ந்து விட்டது. எத்தனை மடங்கு அதிகம் என்று பாருங்கள். ஓபியாய்டு என்கிற இந்த மாத்திரைக்கான ரிசல்ட்டை பார்க்கும்போது இது அடிமையாக்காது என்கிற எந்த விதமான ஆய்வும் நடக்கவில்லை. ஒரு பொய்யை, ஒரு பிம்பத்தை மட்டும் கிரியேட் செய்து ஒரு பார்மாசூட்டிக்கல் கம்பெனி எந்த அளவில் அந்த நாட்டு மக்களுடைய உயிருடன் விளையாண்டிருக்கிறது என்று பாருங்கள். இந்த கணக்கை இங்கே மட்டும் நீங்கள் விடக்கூடாது. கிட்டத்தட்ட 70% நபர்கள் 2019ஆம் ஆண்டு 71,000 நபர்கள் ஓபியாய்டு என்கிற இந்த மாத்திரையுடைய ஓவர் டோஸால் உயிரை இழந்திருக்கிறார்கள். ஆனால் இதற்கு இந்த கம்பெனிக்கு கிடைத்த தண்டனையை பாருங்கள். இந்த கம்பெனியை நடத்தி வரும் குடும்பத்திற்கு எந்த விதமான சிறை தண்டனையும் கிடைக்கவில்லை. வெறும் ஒரு ஃபைனை மட்டும் போட்டார்கள். இந்த இறப்புகளை பார்த்து அங்க இருந்த மக்கள் போராட்டத்தில் இறங்கிய பின், அந்த டாக்டர்ஸ்கள் மீது கேள்விகள் எழுப்பிய பின், திடீர் என்று இந்த கம்பெனி நாங்கள் திவாலாகிவிட்டோம் என்று கூறினார்கள். எங்களிடம் பணம் இல்லை என்று கூறினார்கள். ஆனால் நாங்கள் நஷ்டத்தில் போய்விட்டோம் என்கிற இந்த செய்தியை வெளிவிடுவதற்கு முன் 2008ஆம் ஆண்டிலிருந்து 2017ஆம் ஆண்டு வரை இவர்கள் கேஷாக எடுத்த பணம் மட்டும் $10.8 பில்லியன். ஆனால் இந்த வழக்கில் செட்டில்மெண்ட் பேசப்பட்ட போது இவர்கள் மீது போடப்பட்ட ஃபைன் வெறும் $4.5 பில்லியன் மட்டுமே. இந்த குடும்பம் கேஷாக எடுத்த பணம் மட்டும் 10.8 பில்லியன். ஆனால் இவர்கள் மீது ஃபைன் போட்டது வெறும் 4.5. அந்த கம்பெனி சேர்த்த சொத்து பத்து, மற்ற இடங்களில் இவர்கள் செய்து வைத்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் கை வைக்கப்படவில்லை. ஒரு தனிப்பட்ட நபர் சம்பாதித்த பணம் எத்தனையோ உயிர்களை பேரம் பேசி, எத்தனை உயிர்களை எடுத்த பின் சம்பாதித்த பணம் அந்த குடும்பத்திற்கு எந்த விதமான தண்டனையும் கிடைக்கவில்லை. அந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டது. பார்மா கம்பெனிகள் எப்படி உங்களுடைய உயிரை பேரம் பேசி வருகிறார்கள் என்று இன்னொரு கேஸை உதாரணமாக நீங்க பார்க்க வேண்டும். எடுலியம் கேஸ். பயோஜன் என்கிற இந்த கம்பெனி தயாரிக்கக்கூடிய இந்த மெடிசன், அதாவது இந்த மெடிசன் ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அமெரிக்காவின் ஒரு மிகப்பெரிய நிறுவனம். FDA வழியாக தான் அமெரிக்காவில் இருந்து வெளிவரக்கூடிய ஒவ்வொரு மாத்திரையும் அவர்களுடைய அப்ரூவல் இல்லாமல் வெளியே வராது. அவர்களுடைய அப்ரூவல் இல்லாமல் அந்த நாட்டுக்குள் போகவும் முடியாது. ஆனால் இந்த மாத்திரைக்கான அப்ரூவல் இந்த FDA என்கிற நிறுவனம் தான் கொடுத்திருக்கிறது. ஒரு வருடத்திற்கான இந்த ட்ரீட்மெண்ட் செலவு கிட்டத்தட்ட $56,000 அமெரிக்கா. இந்திய பண மதிப்புப்படி கிட்டத்தட்ட 41 லட்சம் ரூபாய் செலவில் இந்த மாத்திரை விற்கப்பட்டது. ஆனால் இதற்கான எந்த விதமான ஆய்வும், இந்த மாத்திரையை சாப்பிட்டால் எல்சீமியா என்கிற இந்த நோய் குணமாகுமா என்கிற அந்த ரிப்போர்ட் வெளிவரவில்லை. ஆனால் கூட எப்படி இதற்கான அப்ரூவல் கிடைத்தது? இதுதான் மிகப்பெரிய கேள்வி. FDA இந்த ஆய்வை நடத்தும் போது கிட்டத்தட்ட 10 11 அட்வைசர்கள் இருந்தார்கள். இந்த அனைத்து நபர்களுமே இந்த மாத்திரை சரியான அல்ல, அனைவருமே இதற்கான எதிர்ப்பை தான் காட்டினார்கள். இதற்கான அப்ரூவல் கிடைக்கக்கூடாது என்ற அந்த ரிப்போர்ட்டை எழுதிவிட்டார்கள். ஆனால் கூட இந்த மருந்திற்கான அப்ரூவல் கிடைத்துவிட்டது. இதை எதிர்த்து 3 நபர்கள், இந்த கமிட்டியில் இருந்த 3 நபர்கள் தன்னுடைய ரெசிக்னேஷனை கூட கொடுத்தார்கள். ஆனால் இந்த விஷயத்தை இந்த நாட்டு அரசாங்கம் மூடி மறைத்து விட்டது. ரெசிக்னேஷனை கொடுத்த 3 நபர்களில் ஒரு நபர் கொடுத்த அந்த பதிலை மட்டும் கேளுங்கள். நாங்கள் இந்த மருந்தை ரிஜெக்ட் செய்து விட்டோம், இதற்கான அப்ரூவலை நாங்கள் கொடுக்கவில்லை, அதனால் FDA மீது இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கையை மறுபடியும் ரீஎவாலுவேட் செய்யக்கூடிய தருணம் வந்துவிட்டது. எப்படி இந்த இயக்கத்தை நீங்கள் நடத்தி வருகிறீர்கள்? எப்படி எத்தனையோ நபர்களுடைய உயிருடன் நீங்கள் விளையாண்டு கொண்டிருக்கிறீர்கள்? இந்த பதிலை பார்த்த பின் கூட யாருமே இந்த கம்பெனியை பற்றி, இந்த வழக்கை பற்றி பேசவில்லை, எந்த விதமான பதிலும் கொடுக்கவில்லை. எப்படி இந்த நபர்கள் கையில் இந்த அளவில் பவர் போய் சேர்கிறது? எப்படி இந்த நபர்கள் கையில் இந்த அதிகாரம் போய் சேர்கிறது? இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். FDAக்கு கிடைக்கக்கூடிய ஃபண்டிங்ஸிலிருந்து மிகப்பெரிய அளவு ஃபண்டிங் இதே போன்ற பார்மாசூட்டிக்கல் கம்பெனிகள் வழியாக தான் போய் சேர்கிறது. கிட்டத்தட்ட 45% ஃபண்டிங் பார்மாசூட்டிக்கல் கம்பெனி வழியாக தான் இந்த FDA நிறுவனத்திற்கு போய் சேருகிறது. அப்போ எப்படி அவர்கள் பார்மா கம்பெனிக்கு எதிராக பேசுவார்கள், கேள்விகளை எழுப்புவார்கள்?
எஃப்டியோடைய வேலை, அடிப்படை வேலை, சரியான மருந்து மட்டும்தான் நாட்டுக்கு வெளியே போக வேண்டும், நாட்டுக்குள்ள வர வேண்டும். ஆனால் எஃப்டிஏ உடைய இந்த உள்வேலையால் ஒரு தவறான மருந்து ஒரு தவறான விலையில் மார்க்கெட்டில் வந்து விடுகிறது, அந்த விலைக்கும் விற்கவும் படுகிறது. எப்படி பார்மாசூட்டிக்கல் கம்பெனி உங்களுடைய உயிரை பேரம் பேசி வருகிறார்கள் என்று பாருங்கள். எப்படி இந்த நபர்களுக்கு இந்த அப்ரூவல் கிடைத்தது என்கிற ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. இந்த ஆய்வில் வெளிவந்த விஷயம், எஃப்டிஏ நிறுவனத்தின் ஒரு மிக நெருக்கமான ரிலேஷன்ஷிப் இந்த ஃபார்மா கம்பெனியுடன் இருந்திருக்கிறது. அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஃபண்டிங்கால் இவர்களுக்கு எத்தனையோ இடங்களில் லாபம் போய் சேர்ந்திருக்கிறது. அதனால் அவர்கள் போட்ட அந்த பெட்டிஷனை இவர்களால் மறுக்க முடியவில்லை. அந்த மாத்திரைக்கு அந்த விலைக்கான அப்ரூவலை எஃப்டிஏ கொடுத்திருக்கிறது. எந்த அளவில் இந்த பணப்பரிமாற்றங்கள் நடந்து வருகிறது என்று மட்டும் பாருங்கள். அமெரிக்கா தேர்தல் உட்பட எத்தனையோ நாட்டு தேர்தல்களில் பார்மாசூட்டிக்கல் கம்பெனி வழியாக வரக்கூடிய பணம், முக்கியமாக அமெரிக்காவை பாருங்கள். 2020ஆம் ஆண்டு, அதாவது போன வருடம் நடந்த தேர்தலில் மட்டும் கிட்டத்தட்ட 356 செக்ஸ் வழியாக, லா மேக்கர்களுக்கு கொடுக்கப்பட்ட செக்ஸ் வழியாக கிட்டத்தட்ட $11 மில்லியன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே பார்மாசூட்டிக்கல் கம்பெனி வழியாக அனைத்து பணமுமே ஒரு மிகப்பெரிய அளவில் லாபியிங்காக செலவு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 23 வருடங்களில் நீங்க பார்த்தீர்கள்னா $4.95 பில்லியன் பார்மாசூட்டிக்கல் கம்பெனி நாட்டு எலெக்ஷன்ஸ்களில், அமெரிக்காவின் எலெக்ஷன்ஸ்களில் செலவு செய்து வந்திருக்கிறார்கள். இதற்கான லாபமும் கிடைக்கிறது. அரசியல்வாதிகள், அரசாங்கம், அங்கே இருக்கக்கூடிய பியூரோக்ரேட்ஸ் இது போன்ற டிபார்ட்மெண்ட்களை கையுக்குள் போட்டு அவர்களுக்கு பணத்தை கொடுத்து எதை வேணாலும் சாதித்து விடலாம், எதை வேணாலும் செய்து கொள்ளலாம். நாங்கள் நிர்ணயிப்பது தான் விலை, நாங்கள் கொடுப்பது தான் மருந்து, இதற்கான எந்த விதமான கேள்வியும் யாருமே கேட்டுவிடக்கூடாது என்கிற அனைத்து வேலையுமே பார்த்து வருகிறார்கள். நாங்கள் வேக்சினேஷனை போட சொன்னால் நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். அதற்கான எந்த விலையை நாங்கள் நிர்ணயிக்கிறோமோ யாருமே அதற்கான கேள்வி கேட்கக்கூடாது, எந்த விதமான பேரமும் பேசப்படாது, எந்த விதமான நெகோசியேஷனும் இருக்கக்கூடாது. அதற்காக தான் நாங்கள் இந்த பணத்தை கொடுத்து வருகிறோம். இன்னைக்கு சூழ்நிலை எந்த அளவில் மாறிவிட்டது என்று பாருங்கள். இதே பார்மாசூட்டிக்கல் கம்பெனி ஒவ்வொரு நாட்டின் அரசாங்கங்களை தன்னுடைய கண்டிஷன்ஸ்கள் வழியாக, தன்னுடைய பிளாக்மெயில் வழியாக நடத்தி வருகிறார்கள். இவர்கள் அரசாங்கங்களுக்கு விதிமுறைகளை எழுதி வருகிறார்கள். பஸ்ஸில், ட்ரெயினில், ஃப்ளைட்டில் போனால் வேக்சினேஷன் தேவை, சந்தைக்கு போனால் வேக்சினேஷன் தேவை, அரசாங்கத்தின் சலுகைகள் நீங்க பெற வேண்டும் என்றால் வேக்சினேஷன் தேவை. ஒரு மனிதருடைய அடிப்படை உரிமையை பறித்து அவருடைய விருப்பத்திற்கு எதிராக வேக்சினேஷனை போடக்கூடாது என்று இதே நாட்டு அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் பதிலும் கொடுக்கிறது. எப்படி நீங்க பார்ப்பீர்கள்? சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய உயிருக்கான உத்தரவாதம், முடிவு யார் எடுத்து வருகிறார்கள்? விதியா அல்ல இது போன்ற பார்மாசூட்டிக்கல் கம்பெனிகளா? நன்றி, வணக்கம்.